வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்க பாத்துருக்க 0 லக்ஷ்மி எஸ் கொஞ்சம் நாட் வெல் அதனால தான் ஆன்லைன் சரியா வர முடியல அதை பற்றி பேசலாம் ஸோ சுவாமி அவர்களுடைய ஒரு பியூட்டிஃபுல்லான பிக் நேச்சர் ஷெரின் அவர்கள் சொன்னாங்க 11 மணிக்கு காலையில் பாருங்க ஒரு தரமான சம்பவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரோட பிக் போட்டு லோடிங் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படியா அப்படின்ட்டு ஒரு பெரிய வெயிட்டிங்கில் இருந்தேன் ஸோ அதே மாதிரியே ஒரு 11 மணிக்கு வந்திருக்கும் போல் நான் ஆன்லைன் இல்லை உடம்பு சரியில்லை அதனால் ரெஸ்ட்டில் இருந்தேன் ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிக் இந்த பிக்சர் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஷெரின் அவர்கள்கிட்ட நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சுவாமிக்காகவே ரசித்து இவங்க நிறைய அப்டேட் கொடுக்குற மாதிரி பர்சனலாக ஃபீல் ஏன்னா அவ்வளோ இந்த டோட்டல் பேஜ்லேயுமே சுவாமியோட அப்டேட் தான் அதுலேயும் அவரை அவ்வளோ ஸ்டைலிஷாக கொண்டு போயிருக்காங்க ஒரு ஸ்டைலிஸ்ட் அவர் அது ஒரு எந்த ஒரு டவுட்மே இல்லை செமையான ஒரு ஃபோட்டோ ஷூட் இது அதுவும் அந்த பாலைவனத்தில் சொல்லனா நம்மளுடைய பிரவீனாவுக்கும் சரி ஷுரேன் அவர்களுக்கும் சரி ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கும் ரொம்ப ஒரு அழகான ஒரு கிளிக் இதில் எந்த ஒரு டவுட்மே இல்லை அந்த புறா வசந்தை இருக்கலாங்களே அவங்க ரொம்ப அழகாக சுவாமியை பார்த்துட்டு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க சுவாமி மட்டும் இல்லை அவங்களும் நல்லா போஸ்ட் கொடுத்துருக்காங்க அதில் கையில் பாருங்களேன் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க மாதிரி ஒரு கீ செயினில் அது செயினில் மாட்டியிருக்க மாதிரி சம்திங் அது மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ பயங்கரமான ஒரு அழகான அப்டேட்டு ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்டைலிஷ்டாக உண்மையுமே சொல்கிறேன் சுவாமி எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அவங்க காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த டோட்டல் ஃபோட்டோஷூட்லேயுமே தெரியும் ஒரு நாளில் இந்த ஃபோட்டோஷூட்டை நான் சொல்லிட்டு போயிடுறேன் பட் ஓவராலாக அந்த பேஜை போய் பார்க்கும்போது ஒரு பயங்கர ஒரு ஃபீல் வருது ஸோ செமையாக இருக்குது ஒரு ஃபேனாக அவரோட பேஜை போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஷெரின் அவர்களோட பேஜை அப்போ வந்து நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீல் ஏற்படும் ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது இன்னுமே அவங்க நிறைய அன்றைக்கி ஒரு நாள் காட்டியிருந்தாங்க அவ்வளோ பிக்சர்ஸ் இருக்குது ஸோ இந்த பேஜில் அவ்வளோ பிக்சர்ஸ் இன்னும் வர இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் சாரி சில விஷயங்கள் சீரியல் பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன் கம்ப்ளீட்டாக நாட் வெல் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபங்க்ஷன் நிறையா போனேன் தொடர்ந்து யூடியூப்பும் பண்ண உடம்பு ரெஸ்ட் கேட்கும் இல்லையா அந்த ஒரு இடத்துக்கே வந்துட்டேன்னு நினைக்கிறேன் நல்ல தூக்கம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பகல்லாம் தூங்கிட்டு இருக்கேன் நேற்று இதுலேயும் ஃபங்க்ஷன் போனேன் தான் ஸோ நான் கொஞ்சம் ஃபீவராக இருக்குது கோல்டு பரவாயில்ல பட் ஆனால் த்ரோட் பெயின் இன்னும் இருக்குது தான் ஸோ ரெஸ்ட்டு வேணும் அப்படின்ட்டு இங்கே வேறு தனியாக இருக்கேன் அம்மா வேறு ஊரில் இருக்காங்க ஸோ தம்பியை ஹேண்டில் பண்ணிவிட்டு இந்த ஃபீவரோட கஷ்டமாக தான் இருக்குது பட் கடவுள் நம்மளை பார்த்துக்குவார் ஓகேவா ஸோ புரிதலுக்காக ஏன்னா அப்டேட் இல்லைன்ட்டு ஆன்லைன் வந்து பார்த்துருப்பீங்களா உங்களுக்கு எல்லாத்துக்கும் வெரி சாரி பட் இந்த பிக்சர் உங்களுக்கு சந்தோஷம் தரும் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கிறேன் ஸோ வாய்ஸ் எனர்ஜி இல்லாமல் இருந்ததுன்னா சாரி எனர்ஜிலெஸ்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா நான் உங்களுக்கு எப்பவுமே எனர்ஜியை கொடுக்கணுன்னு தான் வேகமாக பேசுவேன் நேற்று என்னோட என்ன சொல்கிறது என் பக்கத்துலேயே உட்காந்துருப்பா காலேஜில் என்னோடய பேரே அதுதான் எனக்கு தனலக்ஷ்மி அவளோட பேர் லக்ஷ்மி அவளை நான் சந்திக்கும் போது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை காலேஜை விட நீ வேகமாக பேச ஆரம்பிச்சிட்ட இப்போ அப்படின்ட்டு பொதுவாகவே நான் ரியல் லைஃப்லேயும் ரொம்ப வேகமாக பேச ஆரம்பித்ததுனால அந்த ரெஸ்ட் வந்து அதிகமாக தேவைப்படுது இது மாதிரி யாராச்சும் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நான் ரியல் லைஃப்பில் மாற்றிக்கணும் அப்படின்னு தோணுது மூச்சு விடாமல் பேசி ஓவராக பேசிகிட்டு இருக்கேங்கிறதையும் மைண்டில் நானே ஏற்றிக்கிட்டு தான் இருக்கேன் என்ன பண்ணுறது பழகிடுச்சு இருந்தாலும் நீங்கள் 2x ஸ்பீடுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுலாம் நான் தெளிவாக இருக்கேன் அதனால தான் சேனலில் அந்த ஸ்பீடுக்கு மெயின்டைன் பண்ணுறேன் பட் ரியல் லைஃப்பில் மாற்றிக்கணும் கண்டிப்பாக ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் ஒரு ஃப்ரெண்டை நேற்று பேசினதில் சந்தோஷம் சரி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்